இதை விட ஈஸியாக ஒரு கேக் பண்ணவே முடியாது. ஒரு மிக்ஸி ஜார் மட்டும் இருந்தால் போதும், இந்த ஹெல்தியான கேக் ஈஸியாக பண்ணிடலாம். ஹெல்தியான கேழ்வரகு சாக்லேட் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் 2 முட்டை, 3/4 கப் நாட்டு சர்க்கரை, 1/2 கப் எண்ணெய், 1/2 கப் பால், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸியில் ஒரு 20 செகண்ட் மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க. இதோடவே 1/3 கப் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 கப் கேழ்வரகு மாவு சேர்த்து மிக்ஸியில் ஒரு 10 செகண்ட் சுற்றி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக ஆனதுக்கு அப்புறம் இதை ஒரு டஸ்டிங் பண்ண கேக் ட்ரேல ஊத்தி எடுத்துக்கோங்க. ப்ரீஹீட் பண்ண அவன்ல 180 டிகிரில 30 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான கேக் தயாராயிரும். அவன் இல்லாதவங்க நார்மலா கடாயில பேக் பண்ணி எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி கேழ்வரகு சாக்லேட் கேக் தயாராயிருச்சு. இதே மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேற என்ன ரெசிபி வீடியோல போடணும்னு கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளவு செஞ்சு வச்சாலும் ஒரு நாள் 2 நாள்ல ஸ்நாக்ஸ் தீந்து போயிருதேன்னு கவலை எனக்கு மட்டும் தான் இருக்கா இல்ல உங்க எல்லாருக்கும் இருக்கானும் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நன்றி.